போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரனா வீட்டுக்காரர் மேலே மட்டும் பாசம் வைக்கணும், அவரை மட்டும் கேர் பண்ணணும். அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசி என்பவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன், என் வீட்டுக்காரம்மா மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிராக இருந்தேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, நான் ஒரு பாசத்துக்காக மாட்டிக்கிட்டேன். அதே போல் நட்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன், என்னுடைய மனைவிக்காகவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை, அவங்கள நான் பார்க்கல, என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 30 வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன், என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன். கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க. குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாயும் பார்க்காரு, உங்கள் ராசியை பார்க்காரு. உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாயை அவர் பார்க்காரு. அப்போ என்ன ஆகுனா, ஒரு கரெக்டான வேகம் இருக்கும், கரெக்டான ஸ்பீடு இருக்கும், கரெக்டாக செய்வீங்க, வெற்றி உண்டு. அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க. மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, நான் துலாம் ராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா, டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை. உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து விடிவு காலத்தை கொடுக்க போகுது. துலாம் ராசி பொதுவாகவே வந்து சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. துலாம் ராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிடிச்ச காலுக்கு 3 கால் நிற்பீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக என்ன சொன்னால் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம். நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேர் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படும்னா, எதிர்பாலினத்தவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். இவங்ககிட்ட வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு ப்ளீஸ் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும். போதைக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரனா வீட்டுக்காரர் மேலே மட்டும் பாசம் வைக்கணும், அவரை மட்டும் கேர் பண்ணணும். அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோற்றதே கிடையாது. உண்மையிலேயே வெற்றி உண்டு. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா, ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க, லாக் ஆகிருக்கீங்க. ஏன்னா இது வந்து 2.5 வருஷமாக நடந்தது. துலாம் ராசி என்பவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன், என் வீட்டுக்காரம்மா மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிராக இருந்தேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, நான் ஒரு பாசத்துக்காக மாட்டிக்கிட்டேன், இப்போ என்னால் அந்த பாசத்தை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் நட்புக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன்,
என்னுடைய மனைவிக்காகவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை, அவங்கள நான் பார்க்கல. என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு, என்னுடைய 30 வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன், என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன், கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு. அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். தைரியம் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு. அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க. செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா? ஏன்னா அவர் 6 உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி, 2க்குரியவன் 7க்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான். அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறனால வேகத்தில் போய் எங்கேயா மாட்டிக்கிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க. இதை வந்து எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா, குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாயும் பார்க்காரு, உங்கள் ராசியும் பார்க்காரு. உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் அவர் பார்க்காரு. அப்போ என்ன ஆகுனா, ஒரு கரெக்டான வேகம் இருக்கும், கரெக்டான ஸ்பீடு இருக்கும், கரெக்டாக செய்வீங்க, வெற்றி உண்டு. அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க. ஓ, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அதே போல் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க, உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்கார், உங்கள் குழந்தைகள் இருக்காங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா, இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாத்தினாலும் சரி, உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சுதாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகும், அடிபட்டு போயிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க ஒரு யுக்தி ஏற்படும், ஒரு வாய்ப்பு ஏற்படும். பிளான் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகும், உறுதியாக உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும். ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வரப்போகின்ற புரட்டாசி மாதத்துலேருந்து படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம். இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, இந்த பையன் ஏமாத்தினா முடிஞ்சிச்சு, இந்த தொழிலில் இந்த லாக் ஆச்சு முடிஞ்சிச்சு, ரிலீஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பக்காவாக பிளான் போட்டு பண்ணலாம். மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, நான் துலாம் ராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே டிரைவிங்னா முதல்ல போய் உட்காந்துக்குவேன், நான் தான் ஓட்டுவேன், நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படிங்க. இது இயல்பான குணம் உங்களுக்கு. லைசன்ஸ் இல்லாத துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு 1000 பேர் தான் இருப்பீங்க. எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. கார் லைசன்ஸ் இருக்குது, பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக பிளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறேன்னா, டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை. பைக் ஓட்டுறதா இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க. அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம், யாரையா வச்சு ஓட்டுங்க. ஓகேவா? அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை. இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது? ஐயா, ஒரு விஷயம் சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்கு எப்போ ஒரு விடிவு காலம் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லா கிரகமும் எங்களை மட்டும் வச்சு செய்யுது. எப்போ பார்த்தாலும் கூட இருக்கவன் குளிப்பறிக்கிறானா, எதுக்கு இருக்கவன் குளிப்பறிக்கானா, யார் என்ன பண்ணுறானே தெரிஞ்சுக்கிற முடியல. நாங்கள் மட்டும் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிறோமே, எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் கிடையாதா? சனி பகவானாக இருந்தாலும் எங்களை தான் அடிக்காரு. குரு பகவான் ஓடி போய் ஒரு 8ஆம் இடத்துல உட்காந்து எங்களை வச்சு செய்கிறாரு. எல்லாருமே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, இதுக்கு ஒரு மாற்றம் உண்டா? மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைய முடியுமா? இந்த புரட்டாசி மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத
எதிர்பார்த்து வீடியோ பார்க்கின்ற என்னுடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க. இந்த மாதம் உறுதியாக சொல்ல முடியும், நோய், கடன், வம்பு, வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ள அன்பார்ந்த விருச்சிக ராசிக்கு விடிவு காலம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. கடன் சுமை தாங்க முடியலை, கடன் பிரச்சனைலேருந்து மீள முடியல, என்னடா பண்ணன்னு தெரியல, எப்படா சமாளிக்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைய போகுது. இன்னுமே கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய கடமை. நீங்கள் இன்னொரு விஷயம் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்புன்னா, உங்களுக்காக கடன் வாங்க சொன்னால் வாங்க மாட்டேன்றீங்க, யாருக்காக உதவிக்காண்டி கடன் வாங்க சொன்னால் ஓடி போய் கையெழுத்து போட்டுறீங்க. உங்கள்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி, நண்பா எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டிய இது போடலாமான்னா, ஏதோ கையெழுத்தானே சும்மா தானே போடணும் வாங்க போடுறேன் அப்படின்னு போட்டுருவீங்க. கடைசியில் பார்த்தா அந்த கையெழுத்து போட்ட நபர், உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின நபர் பணம் கேட்டால் விட்டுருவார், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இப்படி தான் நிறைய இடத்துல ஏமாந்துட்டு இருக்குது. அப்போ அந்த இடம் உங்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய அங்கீகாரத்துக்குரிய இடமே கிடையாது. நீங்கள் எப்போ யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகின்ற அத்தனை விதமான லாபத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க. இதை ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா, விருச்சிக ராசிக்காரங்க பிறந்தலேருந்து இனிமேல் வாழக்கூடிய அத்தனை நாட்களுமே, அத்தனை வருடங்களுமே, வாழ்நாள் முழுவதும் மேக்ஸிமம் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தாலும் சரி, லக்னத்துக்கு 11க்குரியவன், ராசிக்கும் 11க்குரியவன் தான் புதன். அவரே என்ன வராரு, 8ஆம் இடமாக வராரு. அப்போ எப்போ நீங்கள் போய் கையெழுத்து போகிறீங்களோ, புதன்னாலே டாக்குமெண்ட் கையெழுத்துன்னு சொல்லி அர்த்தம். அப்போ கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய லாபம் இங்கே நிறுத்தி வைக்கப்படுது. உங்களுக்கான உழைப்புக்கான லாபத்தை என்ன பண்ணுறாங்க, பிடிங்கிறாங்க. ஒன்று அங்கேயே ஸ்டாப் ஆகிரும், இல்லைன்னா நீங்கள் உழைச்சி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கையெழுத்து போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் பல காலங்களாக உங்களுக்கு நடந்துக்கிறது. அப்போ நீங்கள் ஜாமீன் கையெழுத்துன்னு கேட்டால் அது யார் கேட்டாலும் சரி, உங்கள் உறவில் யார் கேட்டாலும் சரி, நட்பில் யார் கேட்டாலும் சரி, முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஐயா செலவுக்கு வேணாலும் ரூபா வாங்கிக்கோ, தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து போட சொல்லாது. அப்போயுமே செலவுக்கு வேணால் ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லலாம், கடனாக கொடுக்குன்னு சொல்லவே கூடாது. அதான் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய கடன் சுமை குறைய போது, நோய் நொடியிலேருந்து ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, அப்புறம் ஸ்கின் பிரச்சனை அதிகமாக வரும். நல்லா பாருங்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு மருத்துவரை பார்த்துடணும். அப்போ ஸ்கின் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க, நிறைய போராடிக்கிருக்கீங்க, அன்பு வச்சு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாறப்போகுது. உங்களை ஏமாற்றிய நபர்கள் மரியாதையாக, அன்பாக, பாசமாக உங்களை தேடி கேட்க போகிறாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் முன்னேற்றம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், வேலைகளில் எதுவும் எடுக்கீங்க, விருச்சிக ராசியில் யாராச்சும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அல்லது அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு உண்டு, வேலை உறுதியாக கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அப்படி இல்லைங்க, நான் எக்ஸாமே எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் தான் வரப்போகுது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக ஒன்று அப்ளை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அது இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதம் எக்ஸாம் எழுதினாலும் அந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்பும் இப்போ உள்ள கிரக அமைப்பும், அதாவது நீங்கள் ஆரம்பித்த இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 99% வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக கொடுக்க போகுது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகூட போகுது. சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள், கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. இன்னல்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க. அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே வச்சு குத்திடுவேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள், கவலைகள், பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஓட போகுது. குதிரை எப்படி ரேஸில் ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. இதெல்லாம் நடக்குமா?
உண்மையா அப்படி மட்டும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு, எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சி நான்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி பாருங்கள், தனுசு ராசினியர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ, ராசியோட தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க, அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 10 பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க, ஒரு அறிவுரை சொல்லுவீங்க. அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண், இதுதான் உண்மை. தனுசு ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா பிரியர், அம்மானா உயிர், என் அம்மா தான்ப்பா என் உலகம், எங்கள் அம்மாவை நான் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். இதில் வந்து என்ன வரும் தெரியுமா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, கல்யாணம் முடித்த பிறகு என்ன அம்மா, என் பேச்சை கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அப்போ என்னை பெத்த தாய்க்கு நான் மரியாதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன்ப்பா, எங்கள் அம்மா தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசு ராசினருங்க கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பர்சன்டேஜ் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடுங்க, ஓகேவா? ஏன்னா தனுசு ராசி மேக்ஸிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் கொண்டவங்க. அப்படி நீங்களும் அம்மா ஒரே ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இது வந்து ராசியோட பொது பலன் பேசுகிறதுனா நிறையா சொல்லலாம். தனுசு ராசியை பற்றி சொல்கிறாந்தா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மாத பலனில் ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லிடணும். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களாக இருப்பீங்க. இயற்கையாகவே அம்மாவும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய 2 பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான். அம்மா ஒரிஜினலாக நீங்கள் ஜெராக்ஸ், அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே அம்மா மாதிரியே இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம். உங்களுக்கு அப்பா வந்து இருக்கார், ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. சுப செலவுகள் நடக்கும், செலவு உண்டு கட்டாயமாக. ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும். ஏதாவது உங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க, அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தரப்போகுது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிற பார்த்திங்களா, அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஏதாவது போராட்டத்தில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ, குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் பெற்றாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு 5 குழந்தை, அப்புறம் 3 குழந்தை, இப்போ என்னாச்சு 2 குழந்தைன்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ ஃபுல்லாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கங்கள். அதே போல் மன அமைதி இல்லை, புரிதல் இல்லை. அதை தாண்டி தான் குழந்தை பாக்கியத்துக்கு டிப்ரெஷன் ஆகுது. அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க. நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்க. குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட
ஒரு 99% இல்லைங்க, 100% இருக்க போதுங்க. கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், பாசத்தோடு பேசுங்க. யார்கிட்ட பேச போகிறீங்க? உங்களுக்குரிய உங்கள் மீது அன்பு காட்டின, உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவிட்ட பேச போகிறீங்க. உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க. அவ்வளோதான். இந்த சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த பந்தம், இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழுகின்ற, தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்காம, இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணணும், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எனக்கு அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு, அற்புதமான வழிபாடு, இதை நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க. அதற்கான வழிபாடை நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நீங்கள் வேணும் நினைக்கிறவங்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, மகர ராசி அன்பர்களில் நம்மளுடைய அன்பு நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற, எதிர்பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போகிறார் சூரிய பகவான். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் 8க்குரியவன். ஆனால் 8க்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மகர ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல புரட்டாசி மாதம் உள்ள வரார். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க, என்ன பண்ண தெரியல, எப்படா சமாளிக்கன்னு தெரியல, இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோமா பேசாமல், இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம் ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் வரையும் பொறுமையாக இருங்க. உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட், உண்மையிலே உங்களை பாராட்டலாம். உங்களை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி, உங்களை எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்களை வச்சு செய்ய நினச்சி உங்களை லாக் பண்ணவங்கள கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விட்டு கொடுக்காமல் அணைச்சி கூட்டு போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட குணமுள்ள நம்மளுடைய அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொதுவாகவே காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் தான் மகரம். இந்த 10ஆம் இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மா அப்படிமோ, கர்மா, நீ பிறந்த கர்ம பலன் சொல்லுவோம். அப்போ உங்களுடைய கர்மா மட்டும் தான் நீங்கள் சமைக்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது. கூட இருக்க உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள், அப்புறம் நீங்கள் விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய காதலி, அதே போல் நீங்கள் நேசித்து கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன், இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையை சமைக்கிறது நீங்கள் தான். உறவுகளுக்காக ஓடோடி உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவே வர மாட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ நம்மளை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்பயுமே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை இருந்திருக்கும், அதனால் வராமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்த வட்டம் வந்துடுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்படி நீங்கள் நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கியிருப்பீங்க. அப்போ ஓயாமல் ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இனிமே வந்து நீ தேவையில்லாமல் மற்றவங்களுக்காண்டி உழைக்காத, மற்றவங்களுக்காக கஷ்டப்படாத, நீ உனக்காக வாழு அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க, கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க.
நான் பொதுவாக அப்படியே கிரகத்தோட பேசுகிறேன்னா உங்களை கொஞ்சம் இங்கே பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது நினச்சிக்கிறாங்க. என்னை விட வயது மூத்தவங்க, என்னை விட அனுபவசாலிகளாக நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஒரு உரிமையாக, ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரியாக நான் சொல்லிட்டேன், இது நினச்சிக்கிற கூடாது. ஓகேவா? அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓட போகுது. சும்மா கவலையோடு வாழ்ந்தது போதும், இனிமேல் நீங்கள் சிறப்பாக வாழுன்னு சொல்லி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமண பந்தத்துக்காக எப்படியா கல்யாணம் முடிக்கணும், வயசு ரொம்ப ஆயிடுச்சு அல்லது கல்யாணத்துக்குரிய வயசு வந்துடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, அத்தனை விதமான நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு, திருமணத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது. அரசாங்க வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு வேலையில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு. அதேபோல் அரசாங்க வேலை பார்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நல்லா உளுந்து உயிரை கொடுத்து படிக்கிற அத்தனை விதமான மகராசி என்பவர்களுக்குமே வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக அப்பன் மகன் உறவு, அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாகுங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசமான உறவாக மாற போகிறீங்க. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏதாவது ஒரு வில்லங்கமான நிலைமையில் பூர்வீக சொத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நான் இருக்கேன், இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏணிப்படியாக இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. மகராசிக்காரங்க குறைஞ்சது ஒரு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒரு 5000 பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. 5 லட்சம் பேருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி, நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விதமான செயல்கள் உங்களுக்கு இப்போ உதவுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக யாருமே உதவ வரலைன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு உதவிக்கான ஆப்ஷன் வரப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மகராசிக்காரங்க யாரெல்லாம் குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய கனவுல பேசும். மகர ராசியில் குலதெய்வம் தெரில, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும், அல்லது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, வீடியோவில் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய வயது, உங்களுடைய ஊர் போட்டு குலதெய்வம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தை மட்டும் எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக உணர்வதற்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுங்க. குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுட்டாங்க, என்ன வைக்கட்டுங்க, உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசுங்க. அடித்து சொல்கிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடை செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு, புதிய நட்பு, புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் உடனே கேட்டுருவீங்க கமெண்ட் பாக்ஸில், ஐயா புதிய உறவு சொன்னீங்க, புதிய பெண்ணா ஆனா, இது உடனே கேட்டுறாங்க. பொண்ணு சொன்னீங்களா, அது எந்த ஊர்ந்து வருவாங்கன்னு கேட்காங்க. ஐயா பெண்ணை நீங்கள் சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சகோதர சகோதரிகளாக பாருங்கள். உறுதியாக அவர்கள் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. கிரகங்கள் அதற்கான ஒரு தன்மையை கொடுக்கும். உறுதியாக திருமண பந்தத்தை கொடுக்கும், நல்ல நட்பை கொடுக்கும், நல்ல அன்பை கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்ட அத்தனை விதமான துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியேறி இந்த புரட்டாசி மாதம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? கும்பராசிக்காரங்க
இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக, உறுதியாக, நிச்சயமாக ஒரு 20லேருந்து 25% நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து உறுதியாக விடுதலை பெறுவீங்க. 1, உங்களுடைய வேலையில் என்னென்ன பிரச்சனை, கவலைகள், போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்களோ அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீங்க. வேலையில் உள்ள அழுத்தம், போராட்டம் வெளியேறப்போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கும்பராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன பண்ணே தெரியல, அப்படி நீங்கள் போகாத கோயில் கிடையாது, நீங்கள் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் குழந்தை கிருஷ்ணன் கோவில் இருக்காம பாருங்கள். கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் அவருடைய கோவில் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அங்கே போய் மனசார வழிபாடு செய்யுங்க, மனசார வேண்டுங்க. நீங்கள் போகும்போது என்ன கொண்டு போகணும், என்ன வாங்கிட்டு போகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸில் அனுப்பிடுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான பதில் குறைஞ்சது ஒரு 3 நாளில் வந்துடும். மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு மாற்றம் உண்டு. ஓகேவா? இதை தாண்டி இந்த புரட்டாசி மாதத்தில் உத்தியோகத்தில் வெற்றி உண்டு. வேலை இல்லை, வேலையில் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய கும்ப ராசி பிறந்து தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பு நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கொடுத்த காசு வரமாட்டேங்கி, வாங்க முடியுமா வாங்க முடியாதா, நம்பி கொடுத்தேன் கடைசியாக தரவே மாட்டேங்காங்க, லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுகின்ற கும்பராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட இதை கொடுத்தா இரட்டிப்பாக வரும், அதை கொடுத்தா 2 பங்காக வரும், 3 பங்காக வரும்னு சொல்லி ஏதாவது மாய வலையை உண்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷனை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் போய் மாட்டிக்கிறாதீங்க. பொதுவாகவே கும்பராசி என்பர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே மேக்ஸிமம் உண்மையாக நம்பிடுறீங்க. அதை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கலாம். கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு முதன்மையான நபராக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் இப்போ 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையாங்கிற தெரிய வேண்டிய, அதாவது நீங்களே உங்களை யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கிருச்சு கிரகம். அந்த அளவுக்கு மாய வலைகள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பின்பமாக சுற்றி இருக்குது. அந்த பின்பத்திலேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க. அப்போ அந்த தவிப்புலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சதய நட்சத்திரக்காரங்க உறுதியாக உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களை எவ்வளோ பெரிய வலையில் சிக்க வச்சுருந்தாலும் அந்த போலியான வலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. கும்ப ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் துறையில் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவோன்னா படத்தில் அல்லது மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிற போகிறீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கலந்துக்கிற
ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் அல்லது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில், படத்தில் அல்லது ஏதோ ஒரு விஷயம், சினிமா சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்துக்கிற போது உறுதியாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மிகப்பெரிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் கூட நீங்கள் நடிக்க போகிறீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடிப்பில் சிறந்த நபர் அப்படின்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வேலை பார்க்குது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சு, பாசம் வச்சேன், அறிவு வச்சேன், அழகு வச்சேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உங்களை விட்டுட்டு வேறு யாரு கூடயாவது ஒரு கம்யூனிகேஷனில் டீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய எதிர்பாலித்தவர்கள் உறுதியாக பாதிப்பு, அதாவது மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர் வேறு யாரையா புரிஞ்சுக்கிற முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒளியே கொடுக்குற நபர் உங்களையே புரிஞ்சுக்கிறேன்னா வேறு யாரை புரிஞ்சுக்கிற போகிறாங்க? உங்கள்கிட்ட தான் தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நீங்கள் அவங்கள அந்தளவுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, அந்தளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. அந்த உண்மையான பாசத்துக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருந்து ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க. அரசாங்க சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. கும்பராசிக்கு புரட்டாசி மாதம் போராட்டம் இல்லாத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உறுதியாக சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் எதை தடைகள் இருக்குன்னா தடைகள் எல்லாம் நீங்க போகுது. 2 கிரகம்தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன பாதிப்பு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்காங்க. ஒன்று சனி பகவான் வக்கரமாய் அமர்ந்திருக்கிறார். இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இந்த 2 செயல்பாடுகள், ஒன்று நீங்கள் முழுமையாக இறை அருளை வந்து நாடணும். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்? பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தாயாரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு வெற்றி உண்டு. அதுவும் நம்மளுடைய மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா, இந்த முடிவெடுக்கவா அந்த முடிவெடுக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. குழப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு மைனஸ் ஏற்படுத்துது, உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். தயவுசெய்து சொல்கிறேன், என்னை பொறுத்தளவு நவம்பர் எண்டு வரையும் பொறுமையாக இருங்க. எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த டிப்ரெஷனும் வேண்டாம். எது நடந்ததோ அது நடக்கட்டும், எது நடக்கப் போகிறதோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழப்பாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்க. நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. இது பொதுவாகவே வந்து இந்த புரட்டாசி மாதத்துக்கு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக அதிகமான அழுத்தம் இருக்குது, ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிங்க, உங்களால் அந்த டிப்ரெஷனில் விட்டு வெளியே வர முடியலன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா, அல்லது அடி கால் பாதம் வலி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏற்ற வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்க்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், ஏன்னா நம்ம சொன்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? மீதி நட்சத்திரத்துக்குலாம் பொதுவான பலன்கள் தான். ஏன்னா உத்திரட்டாதிக்கு ஏன் சொல்கிறோன்னா, உத்திரட்டாதிலாம் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்காரு, அதிகமாக கோவத்தில் உட்காந்துருக்காரு அப்படிம்பாங்களே, அதே மாதிரி உத்திரட்டாதியில் தான் சனி பகவான் வக்கரமாகி உட்காந்துருக்கனால உங்களுக்கு கட்டாயமாக வழிபாடு அவசியம் அப்படிங்கிறனால சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே போல் எனக்கு இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. குறைஞ்சது 3 நாள் ஆகும். 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவேன். என்ன வழிபாடு, எப்படி வழிபாடு பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன். நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்கன்னா பார்க்கல அப்படின்னா திரும்ப கால் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க எஸ்எம்எஸ் எனக்கு சொல்லுவாங்க, மேபி மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி கேளுங்க, அவங்க கட்டாயமாக எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கான வழிபாடை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல்
இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வழிபாடு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேவா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவீங்க. அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு. ஃபஸ்ட் மேரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ற வரன், செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை டிப்ரெஷன் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிங்கன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்க நகைகள் சேர்ப்பதற்கான பாக்கியம் உண்டு. மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. எங்கேயா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கவனமாக, மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பி கொடுத்து தான் பல விஷயங்களில் பல செயல்களை ஏமாந்துக்கிருக்கீங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் யோசித்து கொடுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதம் யாருக்கும் கடனாக கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்த்துருங்க. கடன் வாங்க வேண்டாம், கடன் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். நீங்கள் கடன் கொடுக்குற அதாவது சிட்பண்ட்ஸ் தான் நடத்துனீங்கன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கேட்காங்களோ அவங்களாம் கரெக்டான நபர்களா சரியான நபர்களாங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு கொடுத்தா என்ன ஆகும்? மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க. அப்போ நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடு, கவனமான விஷயங்களை கரெக்டாக பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு இனிமையான ஒரு மாதமாக அணிவிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது? பட்டாசு தான். பட்டாசு படன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறையா படன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம். ஆனால் வெடிக்கிற பட்டாசு படன்னு வாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.